அனைவருக்கும் அன்பான இனிய இரவு நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி. எப்படி எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? இன்று ஒரு விசேடமான தினம் இல்ல, சிவராத்திரி. மாசி மாதம் அல்லது பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி. இன்று நாங்கள் சந்திப்பது சிட்னி முருகன் ஆலயத்திலிருந்து பேசுகிறோம். இப்பொழுது என்னுடன் இங்கு கணேசமூர்த்தி, இங்கு இலங்கை ஆஸ்திரேலியாவில் பல்வேறு நிறுவனங்களில் செயற்பட்டவர் என்னுடன் இப்பொழுது நிற்கிறார். பேசுவோம். வணக்கம். வணக்கம் கணேசமூர்த்தி, எப்படி சுகமா இருக்கிறீங்களா? நிறைய மக்கள் வந்திருக்கிறார்கள், நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். இங்கே வாகன திரைப்படங்கள் எல்லாம் நிறைஞ்சு போச்சு, கோயில் நிறைய மக்கள். இன்றைக்கு சிவராத்திரி என்றாலே எல்லாருக்கும் ஒரு நல்ல சந்தோஷமான நாள். என்ன, உலகில் இருக்கிற எல்லா பகுதியில் இருக்கிற இந்துக்களும் அந்தந்த ஊரில் உள்ள தமது ஆலயங்களுக்கு அல்லது கோயிலுக்கு சென்று சிவனை வேண்டி விரதம் இருந்து முழு நேரமும் முழிச்சிருந்து சிவ பக்தி பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் நீங்கள் என்ன மாதிரி செய்கிறீங்க சொல்லுங்களேன். நான் சிவபுராணம் பாட போயிருந்தேன், அது முடிந்தவுடனே ஒழிக்கிட்டு வந்துவிட்டேன். சிவபுராணம் பாடினார்கள். அப்போது நான் அவர்களோடு வேறு இடத்தான் இருந்தேன், இணைந்து பாடிக்கொண்டிருந்தேன். அதோடு நான் இப்போ தான் பாருன் 9 மணி பூசைக்கு பிற்பாடு சிவபுராணம் படித்தார்கள். அதுக்கப்புறம் முடிஞ்சு வந்து சில பேர் கணேஷ் என்ன செய்யணும்னா, இந்த கோயிலுக்கு வந்துட்டு பிறகு இன்னும் ஒரு மின்டோ சிவன் கோயில் இருக்கல்லோ, அங்கேயும் சில பேர் போகிறவ. முந்தி நான் ஒரு நாள் போயில்லை மின்டோ சிவன் கோயிலுக்கு. நான் போயிருக்கிறேன் திருவிழா காலத்தில், ஆனால் இதுக்கு போகலை, ஏன்னா சிவராத்திரிக்கு போகலை. வித்தியாசமாக நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். நீங்கள் போனீங்களா? நான் காலம் போகவில்லை சிவராத்திரிக்கு. சாதாரண நாட்களில் போயிருக்கிறேன். அது சில பேர் அதை அப்படி விரும்புவார்கள், நான் அதை விரும்புவதில்லை என்று இல்லை. ஆனால் அதை என்ன பொறுத்தவரை சில பேரில் பார்த்தா ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனை. இங்கே இருக்கிற கடவுள் புரியாதாரோட அங்கே இருக்கிற கடவுள் புரியாதுன்னு எனக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டம். நல்ல வடிவா சொன்னீங்களா? என்ன, கடவுள் எல்லா இடம் இருப்பார், தூணில இருப்பார். வாங்க காய்ச்சி போவோம், பார்க்கலாம். போறீங்களா? போயிருக்கிறேன். ஓகே. சோனி பவானி நிற்கிறார், அங்கே நிற்கிறார். சாரி. ஓகே, கணேசமூர்த்தி போகிறார். நாங்கள் நீங்கள் இன்னொரு நேரை கண்டுபிடிங்க. சரி, நன்றியா. கணேசமூர்த்தி போகிறேன்னு சொல்லி என்னடா அங்கே அவர்கிட்ட பாரியார் பார்த்து நிற்கிறாருன்னு சொல்லி போகிறோம். வாங்க நாங்கள் போய் உள்ளுக்கு போய் பார்ப்போம். நானும் வந்து இன்றைக்கு இப்போ தான் இந்த கோயிலுக்கு வரேன். இங்கே பாருங்க, இதில் கோயிலில் கன பேர் என்னோட சொல்கிறது தொண்டர்கள் நிற்கிறார்களா பார்ப்போம். இப்போ இங்கே இப்பொழுது நேரம் சரியாக வந்து இரவு நேரம் 10:46 சிட்னியில். இப்போ இரவு நேரம் 10:46. அப்படி இருந்தும் பாருங்க, நிறைய பேர் வந்திருக்கணும். இங்கே தொண்டர்கள் வந்து வாகன ஒழுங்குபடுத்துறதில் தொண்டர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். இந்த கோயிலுக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு சொன்ன பிரச்சனையாக வந்துடும். பிரச்சனை இல்லை, உள்ளுக்குள்ளே நான் படம் எடுக்கக்கூடாது, வெளியில நடக்கலாம். அப்போ வெளிவியில் இதில் நின்று மட்டும் எடுப்போம். பாருங்க, நல்ல வடிவாக இருக்குன்னு. இந்த கோபுரம் நல்ல வடிவாக இருக்கு. அழகா இருக்கு. இங்கே பாருங்க, இதில் இன்றைக்கு இங்கே ஒரு ஆள் நல்ல பக்தி பரவசத்தோட வந்து நிற்கிறார். அவருடைய கதைப்போம். ஓகே, வாங்க உள்ள போய் பார்த்து எப்படி என்ன நடக்குது சிவராத்திரிக்கு 2 பேரும் இங்கால. இன்றைக்கு முழுக்க நீங்கள் என்ன சிவராத்திரி நல்ல விரதமா? நித்திரை முழிக்க போறீங்களா? எத்தனை நாள்? உங்களோட இதை நீங்களாம் முழுக்க முடிக்கிறீங்க. 10 ஓகே. இன்றைக்கு அவையில் விரதத்துக்கு இன்றைக்கு வந்திருக்கணும். இன்றைக்கு முழுக்க இங்கே பக்தர்கள் பாருங்க தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கணும். வாங்க மேஷா, அப்படி போய் பார்த்துட்டுறோம். வணக்கம் தலைவா, எப்படி நடக்குது? என்ன இந்த இதை படிங்க நீங்கள் எவ்வாறு போய் கொண்டிருக்கு இந்த? எனக்கு பக்கத்தில் இப்போ இது முதலில் நான் அறிமுகப்படுத்தணும். நமது சகமன்றத்தின் செக்ரட்டரி என்குணன்.
அடுத்தது கலாச்சாரத்துக்கு பொறுப்பாக இருந்த தம்பி விமலன். இன்று இருவரும் பல விடயங்களை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். முக்கியமாக கிட்டத்தட்ட 4 மணியிலிருந்து அதிகமான மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தொண்டர்கள் அடியார்கள் எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். பரமட்டா பக்தர்கள் தொண்டர்கள் பக்தர்கள் அடியார்கள் இல்லை. பரமட்டா பாதையால் நீங்கள் வர முடியாது. இந்த இதுக்கு முன்னால் உள்ள பரமட்டா பாதையால் வருவதென்றால் நீங்கள் கிட்டத்தட்ட இந்த சர்வீஸ் ஸ்டேஷன் மேலே 1 மணி நேரம் நிற்க வேண்டும். ஆமாம், போய் அதில் திருப்பி கொண்டு வராது. ஆகையால் அப்படிப்பட்ட சன நெருக்கடி இருந்தது. அதே நேரம் நீங்கள் செம்பு பால் வாங்குவதாக இருந்தால் வெளியில் ஒரு பெரிய ஒரு கட் அவுட்டில் சிவருமான் இருக்கின்றார். அந்த கட் அவுட் அதுக்கு பால் ஊற்றுவதென்றால் கிட்டத்தட்ட 300 பேர் 400 பேர் இருப்பார்கள் நினைக்கிறேன். அதுபோல் உள்ளுக்களும் இப்பொழுது நீங்கள் சென்றீங்களா கோயில்கள் செல்ல முடியாது. இப்போ நேரம் 10 மணி. கோயிலுக்குள்ள என்ன விட மாட்டாங்க தானே. கோயிலுக்குள் நீங்கள் நுழைய முடியாது 12 மணி ஆனாலும் நடிச்சாகும் போது. அடுத்த தம்பி எங்குடனை கேட்கணும் என்று எமது பாராளுமன்ற உறுப்பினர் ஆண்ட்ரூ சால்டன் அவர்களும் வந்திருந்தார். அதுபோல் எங்களுக்கு முக்கியமான விஷயம் லேபர் பார்ட்டி லிபரல் பார்ட்டியும் வந்திருந்தார்கள். அவர்கள் வந்து மிகவும் பிரசித்தி போட்டு செல்கின்றார். அரசியலை பற்றி அவர் கூறலாம். மற்றும்படி வேறு என்ன விடயத்தையும் சொல்லுங்க. எங்கண்ட யார் ஃபெடரல் எம்பி வந்திருந்தார் ஆண்ட்ரூ சால்டன். அவருக்கு சந்தோஷம் இங்கே வந்ததைட்டு இவ்வளோ மக்கள் வந்ததால் அவருக்கும் ஒரு இதாக இருந்தது. அவருக்கு அதை பார்த்து இவ்வளோ சனம் எல்லாம் இங்கே வருதா, இவ்வளோ மக்கள் இங்கே இருக்கணுமா, இவ்வளோ ஹிந்து இது இருக்கான்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆச்சரியமும் அதே நேரம் அவருக்கு ஒரு சந்தோஷமும். ஏன்னா அவருக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. இவ்வளோ சனத்தை இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவர் வந்து எங்களுக்கும் நல்லதாக இருந்தது. என்றால் உங்களுக்கும் ஒரு ஃபெடரல் எம்பி எங்கள்ட கோயிலுக்கு வந்து போனது முந்தி அவர் தான் ஆந்தனி அல்பனீசியையும் கூட்டிகிட்டு வந்தவர். ஸோ அப்படியான ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் இன்றைக்கு கிடைச்சது. முதல் ஜெயதான் அண்ணா சொன்ன மாதிரி நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ஒரு 3000-4000 சனத்துக்கு மேலே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு பகல் இப்போ பின்னேரம் மட்டும் அவ்வளோ சனம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி நீங்கள் முக்கியமான விடயத்தை மறந்து விட்டீர்கள். இன்று ஆண்ட்ரூ சால்டனும் வந்திருந்தார்கள், லிபரலும் வந்திருந்தார்கள். ஒரு முக்கியமான நல்ல ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும், இந்த கலாச்சார மண்டபம் கலாச்சார அதற்கான உதவி செய்வதற்கு இருவரும் போல் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தல் முடிந்தவுடன் இந்த கலாச்சார மண்டபத்துக்கு உதவி செய்வதாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார்கள். ஆகையால் நாங்கள் தமிழராகிய நாங்கள் என்ன தம்பி யாருக்கு ஆதரவு கொடுத்தால் நன்று நினைக்கின்றீர்கள்? இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் லேபருக்கு வந்து இவ்வளோ காலம் அவர் தான் கணக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். ஆண்ட்ரூ சால்டன் ஸ்பெசிஃபிக்காக கதைக்க போனால் ஆண்ட்ரூ சால்டனும் அவர்கிட்ட ஒப்போனண்ட்டை பற்றியும் கேட்டால் ஆண்ட்ரூ சால்டன் வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த வகையில் மற்ற அவருக்கு எங்கள்ட ஹிஸ்டரியும் தெரியும். கோயிலுக்கு வந்து போனேன்னு சொல்லி அடிக்கல் நாட்டுறதுக்கெல்லாம் வந்து பார்ப்போம். அந்த வகையில் பார்த்தால் எனக்கு கண்டால் லேபர் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ண வந்தால் எங்களுக்கு அந்த ஃபண்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு நம்பிக்கை. மற்ற இன்னொரு கூறவரும் அவருடன் வந்த இன்னும் ஒருவர், நான் பேரை கூட விரும்பவில்லை, அவர் இந்த கட்சியை சேர்ந்தவரும் அல்ல, லேபரும் இல்லை லிபரலும் இல்லை. அவர் வந்ததன் முழு நோக்கம் எமது தமிழ் அமைப்புகள், இந்து அமைப்புகள் என்று கூறலாம், இந்து அமைப்புகள் தங்களுக்கும் ஒரு மண்டபம் தேவை என்று சொல்லி ஒரு விண்ணப்பம் செய்திருக்கின்றார்கள். பல அமைப்புகள் அதை பார்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் தான் இன்று வந்திருந்தார். தம்பி என்குடன் அவருடைய கருத்துக்களை ஏதாவது சொல்ல முடியுமா? அவர் வந்து இப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னால் இண்டிபெண்டாக தான், அதாவது சுயாதீனமாகத்தான் அவர் செயல்படுறது, எந்த ஒரு கட்சி சார்பாகவோ ஒன்றும் இல்லை. அவர் அப்போ இது என்ன மாதிரி இப்போ எங்கள்ட இதுகள் அசஸ் பண்ணுற அந்த தொழிலில் தான் அவர்கிட்ட இது. இன்றைக்கு அவர் வந்து பார்த்தது அவருக்கும் ஒரு நல்ல இதாக இருக்குமேனு சொல்லி சொன்னால் இவ்வளவு சனம் இங்கே வந்திருக்குது, இவ்வளவு சனத்துக்கு ஒரு தேவையான ஒரு கலாச்சார மண்டபம் ஒன்று நாங்கள் செய்கிறது ஒரு இந்த ஒரு பெரிய ஒரு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்ற கருத்தை வழங்கி ஒரு வழக்கை செய்யணும். அவருக்கும் அது நல்ல அரசிடமிருந்து ஒரு நிதியை பெற முடியாம இருந்தால் அது ஒரு பெரிய ஒரு வெற்றி தான் சொல்லுவாங்க. நிச்சயமாக சமூகத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் இருக்கும். அதுவும்
மற்ற கம்யூனிட்டிஸ், அதாவது வெஸ்டர்ன் சப்போர்ட்டில் உள்ள மற்ற கம்யூனிட்டியும் வந்து இதே மாதிரி தான் செய்யணும். எவ்வளவுக்கு மேக்சிமம் காசை வந்து அரசிட்ட இருந்தால் நாங்கள் எங்களோட சமூகத்துக்கு பாரத்தை கொடுக்க வேண்டிய தேவையில்லை. உதாரணமாக இலங்கையில் நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்கு எங்களோட தாயகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. அப்போ இங்கே வந்து எங்களோட அரசுல வேலை செலவழித்து கொண்டிருந்தோம்னா அங்கே உள்ள வேலையில் தரப்பட்டுரும். அப்போ இங்கே உள்ள அரசு நாங்கள் ஒரு டேக்ஸ் பே பண்ணுறோம் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ அந்த அரசு வந்து எங்களை இங்குள்ள கம்யூனிட்டியை நீங்க சொல்வது என்ன விடயம் என்றால், அவர் வந்ததன் நோக்கம் யாருக்கும் கலாச்சார மன்றம் தேவை. இந்துக்களா இருக்கலாம், அது எந்த நாட்டிலிருந்தும் உலகத்தில் உள்ள எந்த நாட்டிலும் வந்திருக்கலாம், யாருக்கு அந்த தகைமை இருக்கின்றது பார்க்கிறது தான் என்று வந்திருந்தார். அப்பொழுது உங்களுக்கு நேரடியாக தெரிகின்ற இந்த கலாச்சார மண்டபத்தின் வரைபடம் எல்லாம் வடிவா சொன்னீங்கள்ல. நீங்கண்டா இப்ப இது நாங்கள் எல்லாரும் ஆஸ்திரேலியன்ஸ் வந்து இப்படியான கலாச்சார நிகழ்வு வரைக்குள்ள நாங்கள் ஹெல்த்தியா இருக்கணும், நல்ல ஒரு சமூக உணர்வோடு இருக்கிறோம். அப்போ ஒரு ஹெல்த்தியான ஒரு கம்யூனிட்டி ஒன்று வந்து சேருது. அது எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த சமூகத்துக்கு தான் அதை ரிட்டர்ன் பண்ணது. ஆஸ்திரேலியாவுக்கு நல்ல ஒரு ரிட்டர்னா வந்து சேருது. என்ன அதை பாதுகாக்க வேண்டிய அதான் அரசுகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறது இல்ல. மற்றது அவர் முதல் கிழமை வந்தபடியால் இந்த கலாச்சார மண்டபம் எந்த சமூகத்துக்கு தேவை என்ற வந்தார். அவர் காரை பார்க் பண்ணியது கிட்டத்தட்ட வெஸ்ட்மின்ஸ்டர் கிட்ட. அவர் அங்கிருந்து இங்கு நடந்து வந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், இந்த இங்கு கட்டாயம் ஒரு கலாச்சார மண்டபம், அதற்கு தேவையான வசதிகளும் தேவை என்று. இது எங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுகின்றது. இவருக்கும் ஆண்ட்ரூ சால்டனுக்கும் இது தொடர்பும் இல்லை. அவர் வந்து இண்டிபெண்டா தான் வந்தவர். அதாவது கொடுக்குற அந்த ஃபண்டுகள் இதெல்லாம் அதை அசஸ் பண்ணுற மாதிரி இண்டிபெண்ட். அப்போ எந்த ஒரு கட்சியோடையும் தொடர்பு இல்லை. அப்படி அவர் வந்தது முதல் சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது. ஏனென்றால் அவருக்கு இன்றைக்கு வந்து இவ்வளவு சனத்தையும் பார்த்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு கம்யூனிட்டிக்கு நாங்கள் செய்கிற இந்த ப்ராஜெக்டுக்கு அவருக்கு ஒரு ரிட்டர்ன் இருக்கிறதுக்காக ஒன்று தனிப்பட்ட ரீதியில் அந்த கட்சிக்கும் அந்த ஆதரவு உண்டு. அதை விட இந்த நாட்டுக்கும் ஒரு சின்ன ஒரு ரிட்டர்ன் இருக்கணும். ஹெல்த்தியான ஒரு சமூகம் ஒன்று வந்து இல்லாட்டி நாங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு மெடிக்கல் சென்டர்லயோ போயிருக்கணும். இல்லை நாங்கள் போயிருக்கிற ஏதாவது ஒரு வருத்தங்களுக்கு மதங்களுக்கு நன்றி அன்புடன் விமலன் இருக்கிறார். மற்றது இந்த 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 செயற்பாடுகளை பற்றி சொல்லுங்க அன்புடன். என்ன மாதிரி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிவபெருமானின் உருவச்சிலை. அந்த உருவச்சிலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திருவாசி இருக்கின்றது. அதை பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு லிங்கம் இருக்கின்றது, சிவலிங்கம். நீங்கள் அடியார்கள் எல்லாரும் கர்மபடத்தில் சென்று அங்கு இந்த பாலை நீங்கள் வாங்கலாம். இறைவனுக்கு இந்த பாலால் அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு தன்மை செய்ய முடியாது. இது நீங்கள் பாருங்கள், இந்த பால் அதை நீங்கள் வடிவாக செய்யலாம். பால் அபிஷேகத்தை செய்து அந்த பால் கூட தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தெரியும், ஒரு இன்ஜினியராக கூறுவேன், அபிஷேக லைனுக்கு தான் சென்றிருக்கிறது, சூழலுக்குள் செல்லவில்லை. அபிஷேகம் என்ற தனிப்பட்ட ஒரு இதுக்களால் சென்று கொண்டு இருக்கின்றது. அதை திரும்ப நீங்க ரீசைக்கிள் பண்றீங்களா? அந்த மில்கை வந்து ஏதாவது இல்லை, அது சோகேஜ் பெட்டிக்கு சென்று கொண்டு இருக்கின்றது. சோகேஜ் பெட்டிலிருந்து எங்களுடைய சொல்ல விரும்புகிறேன். இல்லை முதல் சொன்ன மாதிரி இது என்ன, இந்த பால் அபிஷேகம் இது இப்போ நாங்கள் ஒரு 3-4 வருஷமா தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கின்றோம். இதுக்கண்டு தனியாக நாங்கள் பால்கள் வாங்கி அந்த செம்புகள் எனக்கு நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு 3000-4000 ஜனம் வந்திருக்கும். பின்னேரம் மட்டும் இது காலமையில இருந்து போய்கொண்டிருக்குது, விடிய காலமையில இருந்து போய்கொண்டிருக்குது. இன்றைக்கு ஒரு 12 இரவு 12 விடிய காலம் 1 மணி வரைக்கும் இந்த இது இப்படி போய்கொண்டே இருக்கும். இவ்வளவு சனம் வந்து பால் இதன்றது வந்து பார்க்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கிறது. ஈடுபட்டு செய்த தொண்டர்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மனசு திருப்தி செய்திருக்கிறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இதெல்லாம் செய்யறதுக்கு அவர்களுக்கும் ஒரு பார்க்க சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு சனம் வந்து செய்து நாங்களும் அதற்கு கண்ட்ரிபியூட் பண்ணி இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிற அளவில் அவர்களுக்கும் ஒரு சந்தோஷம். இப்படியான செயற்பாடுகளை செய்வதற்கு இப்ப நீங்கள் எங்களுடன் இந்த சிவனை வந்து இது இம்முறை செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது தொடர்பான கடந்த ஆடங்களில் செய்யப்பட்டதை திரும்ப இல்லை, இது வந்து இப்போ ஒரு 3-4 வருஷமா செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த முந்தி ஆரம்ப காலத்துல ஒரு சின்ன சிவனாத்தான் இருந்தது. இப்போ ஒரு 4-5 வருஷம் நான் நினைக்கிறேன், கோவிட் கிட்டவோ அதுக்கு முதல் தான் இவ்வளவு பெருசா இந்த சிவபெருமான செய்து இந்த மாதிரி லிங்கம் வச்சு
பால் ஒன்று செய்யணும்னு சொல்லி எங்க தொண்டர்கள் எல்லாம் விரும்பி நாங்கள் எல்லாம் சேர்ந்து இப்படியான ஒரு இதை செய்திருக்கிறோம். இப்படியா இருக்குல்ல. இப்ப இந்த துளசி மரங்கள் எல்லாம் முதல்ல ஏற்கனவே இங்க இருந்திருக்குது. துளசி எல்லாம் இந்த வெளி வீதியில சுத்த வரை இருந்ததை இதுல கொண்டு வச்சு நாங்கள் அதுல போட்டிருக்கு. இந்த தாமரையில இருந்த மரங்கள் தான் இது. இது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு செட்டப்ல செய்திருக்கீங்க இல்ல? இது அந்த தொண்டர்களுடைய ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒன்று சிறப்பாக செய்ய வேணும்னு சொல்லி அந்த வாலண்டியர்ஸ் தொண்டர்கள் வந்து யோசித்து படம் செய்யறது. தொண்டர்கள் தான் ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த பாருங்க எவ்வளவு சிறப்பாக பூஜை நடந்து கொண்டிருக்கு. உண்மையிலே இதுல சிறப்பு என்னென்றால் இந்த பாலை ஊற்றி அபிஷேகம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. என்ன ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கு நாங்கள் போய் சுவாமிக்கு பால் ஊற்றையில தானே அப்போ இதில் வச்சு அந்த சுவாமிக்கு ஊற்றக்கூடியதாக இருக்குது. அதுதான் இதில் உள்ள சிறப்பாக இருக்கிறது. இதில் நிறைய அவர் சொன்ன மாதிரி என்கூடன் சொன்ன மாதிரி தொண்டர்கள் பலர் வேலை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது இல்லை அதை செய்யும் பொழுது. அதே மாதிரி பக்தர்களுக்கும் இப்படியான இடத்தை வந்து புலம்பெயர் நாடுகளில் இப்படியான இடத்தை வந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிறப்பு இல்லை. இப்படியான ஒரு சம்பவத்தை செய்யக்கூடிய இருக்கிறது வந்து அது சிட்னி முருகன்ல நாங்கள் வளம் இது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். இந்த தொண்டர்கள் மற்றது இதுக்குள்ள இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் வந்து அவங்க எல்லாட்ட பங்களிப்பு இருக்கிறபடியா தான் நாங்கள் வளம் செய்யக்கூடியதா இருக்கிறது. இது ஆரோக்கியத்தோடையும் மற்றது மனநிலை தழும்பாமல் இருக்கிற சமூக சிந்தனையோட இருக்கிற எல்லா ஒரு அதான் எல்லாரும் அதே ஒரே சிந்தனையோட இருக்கிறபடியா சமூகத்துக்கு செய்ய வேணும், மற்றது இது முருகனுக்கு செய்ய வேணும், எங்கண்ட மக்களுக்கு செய்ய வேணும் என்ற ஒரு சிந்தனையோட இளைய சமுதாயம் இருந்தாலும் சரி, வயதானவர்கள் இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரே ஒருங்கிணைந்து செய்யறபடியாத்தான் இவ்வளவு செய்யக்கூடியதாக இருக்கு. நீங்கள் இளைய சமுதாயத்துக்கு எவ்வாறு உங்களுடைய அறிவுரை இருக்கிறது? இப்ப அதை பார்ப்பவர்கள் அவர்கள் தாங்களும் வந்து தொடர்ந்து கமிட்டியிலயோ அல்லது ஒரு கமிட்டியில உடனே இல்லாத தானே முதல் தொண்டராக வருவாங்க. தொண்டராக வந்து அவர் இங்க வந்து வேலை செய்யக்கூடியதா இருக்கும். சின்ன ஒரு கிளீனிங் வேலையோ அதான் சில இது எடுத்த உடனே நான் கமிட்டியில போகணும் தலைவராக வரணும் பண்றான் பார்க்க இங்க வந்து ஒரு அதான் இது நீங்க சொல்ற மாதிரி உடனே கமிட்டிக்கு வர்றது வந்து உங்களுக்கு இவன் வேலையிலேயே உங்களுக்கு தெரியும். உடனே வந்து நீங்க போய் அதுல கீழே கொஞ்சம் கொஞ்சமா இருந்து படிச்சு வந்தீங்க என்றால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு அது நல்லா இருக்கும். அதே மாதிரி தொண்டர்களாக தொடங்கி பிறகு சாதாரண கமிட்டிக்குள்ள வந்து அந்த நார்மல் இதா வந்து அதுக்கு பிறகு கமிட்டி மெம்பர்ஸா வர்றது வந்து எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட தெரியும். உங்களுக்கு அனுபவத்தின் மூலமா வரைக்கும் தெரியும் உங்களுக்கு கோயில்ல என்ன நடக்குது, என்ன செய்ய வேணும், ஒவ்வொரு நாள் பிரச்சனை என்ன, தொண்டர்களுக்கு நாங்கள் அந்த அடியார்களுக்கு என்ன செய்ய வேணும்னு சொல்லி அந்த ஒரு ஒரு மனப்பாடு உணர்வு கொண்டு வரும். அதுக்கு அந்த மாதிரி வாரதுனால மற்ற இப்ப நீங்க முதல் கேட்ட மாதிரி இந்த அடுத்த ஜெனரேஷன், அதாவது அடுத்த எங்கண்ட யங்கர்ஸ் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸோ அல்லது வேற ஏதாவது கோயில நடக்கிற ப்ரோக்ராம், ஈவன் முக்கியமாக இப்ப இந்த இதுல இப்ப இந்த டெக்கரேஷன் சோடனை அதில் செய்கிறதெல்லாம் இளைய சமுதாயம் தான் செய்கிறது. அதை பார்க்க எங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷமா இருக்குது. யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், யூனிவர்சிட்டியில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து திருவிழா நேரத்தில் இல்லை இப்படியான இந்த முக்கியமான விசேட நாட்களில் வந்து உதவி செய்கிறார்கள். அது எவ்வளவோ ஒரு சந்தோஷமான விஷயம். அவர்களுக்கு நல்லது. அவர்களும் எங்களுடைய இந்த கலாச்சாரத்துக்குள்ள இருக்கிறார்கள் என்று பார்க்கிறத நினைக்க எங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கு. அவர்களுக்கு நாங்கள் எங்க கலாச்சாரத்தை பகிர்ந்திருக்கின்றோம் என்ற பார்க்க எங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கு. நிச்சயமாக அதை கேட்க மிகவும் சந்தோஷமா இருக்கு. இப்ப எனக்கு இதுல இளையவர்கள் வந்தால் அவையோடையும் சேர்த்து கதைக்கலாம், நல்லா இருக்கும். ஏனென்றால் உண்மையில அது பொதுவாக ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. புலம்பெயர் நாடுகளில் எந்த அளவுக்கு சைவமும் தமிழும் தப்பித்துக் கொள்கிறது, அங்க என்ன மாதிரி அவையெல்லாம் செய்யணும் என்றதுல எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பொதுவாக தாயகத்திலே சொல்லுவார்கள், அங்க போன உடனே எல்லாரும் மறந்து விட்டார்கள், நடக்கவே என்று. இன்று கூட ஒரு வானொலி நிகழ்ச்சியில கதைக்கும் போது வணக்கம் ஐயா கிருஷ்ணா நிலங்கள் கதைப்போம் கிருஷ்ணா வந்திருக்கார். அங்கே கூட ரேடியோ நிகழ்ச்சியோடு சொல்லி நம்ம என்னண்டா அங்க எல்லாரும் மறந்துட்டோம், சாப்பாடு தமிழ் சாப்பாடு இல்லை. உண்மையில எப்படி எனக்கு பார்க்கணும், என்ன பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி நாங்கள் அந்த ஒரு எண்ண கருத்தோடையும் இருக்கிற ஆக்கள் இருக்கு. நம்ம
அது நார்மல் வளமை என்ன இப்போ என்ன வெளிநாட்டுக்கு போனோடனே மறந்து போயினோன்னு இருக்கேன் இல்லை சில பேர் உண்மையாகவே மறந்து போயும் இருக்கலாம் இல்லை சில பேர் செய்யலாம் என்ன மாதிரி இருந்தது. ஆனால் எங்கென்ன சிட்னி முருகன் கோயில் இதை பொறுத்தவரையிலும் இங்கே வர இளைஞர்கள் அந்த இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு திருவிழாக்களுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறது மற்றது முக்கியமான நாளில் ஹெல்ப் அந்த மாதிரி அவர்களும் எங்களோட இணைந்து இருக்கிறார்கள் என்று பார்க்க சந்தோஷம். பப்பு எல்லாம் ஒரு தொடர்ந்து வணக்கம் ஐயா. வணக்கம் பப்பு. எப்படி? நல்ல சந்தோஷமா இருக்கு. நீங்கள் அப்படி நல்லா இருந்தீங்கன்னா உங்க சேவை நாட்டுக்கு தேவை. நன்றி ஐயா. உங்களை நாங்கள் அடிக்கடி கண்டு கொள்வோம். நேர காணாட்டையும் முகப்புத்தகம் பல்வேறு வேலை பார்த்துக் கொள்றோம். நீங்கள் மக்களை வச்சுக்கிறீங்க. வச்சு அப்படி இருந்தா தான் நாங்களும் இளமையா இருக்கலாமே. எங்களை இளமையா வச்சிருக்கோம்னா நாங்க இளமையான ஆக்களோட செய்யணும். இவரை மாதிரி ஆக்களோட என்குடன் போன்றவர்களுடைய நன்றி நன்றி பாப்பா. நல்ல பிஸியா இருக்கிறீங்க. பிஸியா இருக்கிறார். கிருஷ்ணா நீங்களும் சொல்லுங்களேன். நன்றி ஐயா. நன்றி என்குடன். மிக்க நன்றி. நீங்கள் கன விஷயத்தை சொல்லி பகிர்ந்திருக்கிறீங்க. நல்ல நன்றியா. உங்க நல்ல விஷயம் கன விஷயத்தை லேர்ன் பண்ணக்கூடிய இருந்தது. உங்களை நன்றி ஐயா. என்குடன் தொடரட்டும் உங்கள் சேவை. சொல்லுங்க கிருஷ்ணா, எப்படி போகுது இந்தியா நாள் உங்களுக்கு? இன்று ஒரு அருமையான ஒரு நாள் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது பாருங்க, இவர் வந்துட்டார். இவர் ஒரு சொல்லுங்க. அன்னைக்கு 9 நாட்கள் சிவனுக்கு ஒரு நாள் சிவராத்திரி என்று சொல்வார்கள். அந்த சிவராத்திரியிலே நாங்கள் விழித்திருந்து இறைவனை வழிபடுகின்ற பொழுது எங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பதுதான் ஐதீகம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கின்ற திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தமாக இருக்கும். அதே போல் இன்று சிட்னி முருகன் ஆலயத்திலே மக்கள் வெள்ளத்தை பார்க்கின்ற பொழுது எங்கே எங்களுடைய சிட்னி மட்டும் என்ன குறைந்து விட்டதா என்று எண்ண தோன்றுகிறது. அவ்வளவு அருமையாக பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பக்தர்கள் வெள்ளமாக இங்கே வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. நன்றி கிருஷ்ணா. உங்களை கண்டது எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். இது பாத்தீங்களா, இப்ப என்ன ஒரு இளைய தொண்டர் வாங்க ஐயா. உங்களுக்கு தான் கன ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்ப சந்திக்கிறேன். என்ன வீதி, அதாவது டிராபிக் வாலண்டியரா உங்களை சந்திச்சு நான் ஆரம்பத்துல கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம் இருக்கும்? 5-10 வருஷங்களுக்கு முதல் வாலண்டியர்ஸா சின்ன பிள்ளையா வந்திருந்தீங்க. இப்ப நான் உங்களை பாக்குறேன்னா நல்ல நிறைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீங்க. கோயில்ல ஒரு முக்கிய ஒரு தொண்டராக செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கேமரா ஹேண்டிலிங் மற்றது கணக்கு விஷயம் என்னென்ன வேலையெல்லாம் செய்வீங்க கோயில்ல உங்களுடைய? So today we had Andrew Charlton, the member for Parramatta, visiting. So we escorted him around the temple and showed him the Sivaratri and the cultural program at the back. And he gave a speech about the new cultural hall that is coming up near the car park. And that it's important that you give funding and money for the call, as it gives opportunity for young kids to show their talent. So it's really we all are happy to see you are involved in a lot of volunteer work, right? I think I met you long time back, nearly 10 years back, in the traffic control sector. Now you are involving in every part of these activities, which is making more experience for you to be part of this temple committee as well, isn't it? Yes. So what is your advice for the newcomers or new younger people to come to this temple and support? Try and come and get involved in activities, because it gives you a skill. It gives you opportunity to showcase your skill and learn new skills and activities such as project management, time management, leadership. That's very good, right? Have you done any project management course or any? Yes. No. No? No course. So you are learning from the experience. Yes. That is very good to see that you are talking about project management, right? How to do this project management. So even every single activity is here, like traffic control, or you have to make sure who are the stakeholders here, right? And how they are going to interact with the people, consultation process and things like that, right? Even when it comes to the projects, what's going on there, like cultural hall, that's a massive project as well, isn't it? You have any input on that project? Not that, but recently we changed the watering system for the plant garden into automated system.
So we use sprinklers and a timer. So the water is set 2 days, 2 hours for each day, and the sprinkler will come on and off using an app. Yeah, yeah, which is good, right? That means you are saving some human time, isn't it? Like not many people, right? So instead of people spending the time there, you already timer is working and spend Yeah. water வந்து Yeah. அனுப்பக்கூடியதா இருக்கு. இது இந்த இது செய்யறதுல உங்களோட இன்வால்மெண்ட் என்ன இருந்துச்சு? So yesterday we built a siren, which is behind you here, out of timber, and also the sapram, which is used at the base, and also assembling the floor and the Tita mandapam here. So this is done by young volunteers. So yesterday and Monday, 6 hours. It took 6 hours took us to complete all this. Assembling all these, assembling எல்லாத்தையும் all this. assemble பண்றதுக்கு 6 hours எடுத்துச்சு. Yeah, 6 hours. So we stayed the whole night, and So how many people, எத்தனை பேர் வேலை செய்து about கொண்டு 20 people. 20 பேர் எத்தனை மணி மட்டும் வேலை செய்தீங்க? எத்தனை மணிக்கு துவங்கி? 6 p.m. and finish at 11 p.m. 6 PM க்கு துவங்கினீங்களா? Yeah. துவங்கி கிட்டத்தட்ட முடிக்க 11 p.m. 11 p.m. நியாயமான நேரம் அதில் வேலை செய்யறீங்க இல்ல? Yes. Yes. ஃபுல் டைம் ஒர்க். Yes. இன்றைக்கு வந்து இதுல என்ன மாதிரி ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு? என்ன மாதிரி இப்ப இந்த கியூல வந்து ஒனிக்கிறதுன்னா So you have to buy the ticket from the counter, and then you come here to the yellow tent and buy the new pot, and then you get the new pot and line up in the line over here for the sivan. That's the process today. Right. So you have, can you introduce me some of the volunteers as well? This is Ravi, our Veil team leader. Good. சொல்லுங்கள். This is Yogi Uncle. வணக்கம் ஐயா. வணக்கம். மிகவும் நீங்கள் நல்ல பிஸியா நிற்கிறீங்க. சுமார் கொஞ்ச நேரத்தை டக்குன்னு இருக்கா. இன்று வாழ்த்துக்கள். இவ்வளவு சிறப்பாக பல பேர் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். எல்லாரோடும் நல்ல சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எப்படி நீங்க இன்னைக்கு பிஸியா இருக்கிறீங்க? சொல்லுங்க. உங்களுடைய சந்தோஷத்தை பற்றி சொல்லுங்க. என்ன மாதிரி இருக்கு? நீங்க உங்களுடைய என்ன செய்றீங்க இப்ப இதுல இந்த ஒவ்வொருத்தருக்கும் குடங்கள் எல்லாமே திருக்கேதீஸ்வரம் எல்லாமே தான். அதனால இங்க வந்த உடனே திருக்கேதீஸ்வரம் ஞாபகம் தான் வருது. இன்று சிவன் கோயில் எல்லா இடத்தையும் இப்ப நடக்கும். ஆனா இன்று இங்கு சிவனை வச்சு செய்யாமல் இப்ப வெளியில வச்சு ஸ்ரீலங்காவில இன்னும் திருக்கேதீஸ்வரத்துல சிறப்பாக திருக்கேதீஸ்வரம் மற்றும் திருகோணமலையில சிவன் கோயில் எல்லாத்திலையுமே மிகவும் சிறப்பாக நடைபெறும். கூடுதலா இருக்கும். என்ன இரவாக நடக்கும். நான் போயிருக்கிறேன் பல நாட்கள் அங்கு சென்று இருக்கிறேன். அங்கு ஓகே ஐயா. நன்றி. தேங்க்யூ. ஓகே பாப்பு, எப்படி ஐயா? நன்றாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எப்படி பாப்பு? நீங்கள் நான் உங்களை அடிக்கடி பார்ப்பேன். எப்படி இருக்கு இந்தியா? நல்லாக இருக்கின்றோம். இல்லை, இந்தியா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கல. இன்றைக்கு நிறைய அளவுக்கு அதிகமான ஆட்கள் உண்டு. ரெண்டாவது இப்போ இளைஞர்கள் வேலை செய்கிற பார்க்க ஆசையாக இருக்குது. ஆனால் அவர்கள் மேலும் மேலும் நீண்ட காலம் இதை பற்றி செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை. அதுக்கு முதியவர்கள் இடம் விட்டு கொடுக்க வேண்டும். அவர்களை ஊக்குவித்து நடத்த வேண்டும். அவர்களை வைத்து உதவிகளை செய்து இப்படி இந்த மாதிரி நடத்தலாம்னா எங்களுக்கு ஒரு எதிர்காலம் அமைஞ்சிடும். இனிமே பார்க்க நல்ல சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு நீங்க பார்த்தேன் கணக்கு அந்த ஆதவன் வந்து நிறைய விஷயத்தை சொல்லி இருந்தார். ஆதவன் மாதிரி கணக்க யங்ஸ்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கல. அதை நீங்க ஆதவன் இப்போ இங்க ஒரு தூண், இளைஞர்களுக்கு ஒரு தூண் தெரியும். நான் பார்க்கல. நீங்கள் அந்த எல்லாரையும் ஒருங்கமைச்சு என்ன நடக்குதுன்னு சொல்லி போட்டு எல்லாம் செய்யறது.
நீங்கள் அவருக்கு வழிகாட்டியா இல்லை இருக்கிறீர்கள் நான் அவருக்கு அவர் எனக்கு வழிகாட்டி வழிகாட்டி இளைஞர்கள் சொல்லிக்க அதில் கேட்கணும் நாங்கள் ஏன்னா நாங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும்னா அவர்களுக்கு எங்களோட ஒரு நிறைய சிறப்பான விஷயங்கள் தெரியும் சிந்தனையாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி என்ன விஷயத்தை சொல்லியிருந்தார் என்ன மாதிரி செய்யணும் அதில் ரிசோர்ஸஸ் பாய்க்கிறது டைமை பாய்க்கிறது ஒன் டைமிங் முடிக்கிறது நிறைய விஷயத்தை அதை வரைஞ்சிருக்காரு பற்றி அவர் ஒரு எதிர்காலத்தில் ஒரு அரசியல்வாதியாக வரக்கூடிய தன்மையும் இருக்கின்றது இருக்குல்ல ஏன்னா வாழ்த்துக்கள் ஆதவன் இன்ஜினியரிங் இது அவர் இதில் இருக்கிறவரையால் அவருக்கு அந்த டெக்னிக் தெரியுது ரைட் அவர் நீங்கள் இன்ஜினியரிங் செய்றீங்களா என்ன அதான் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி கதைச்சிக்கிறீங்களா ஓகே அவருக்கு அதெல்லாம் நன்றாக செய்கிறார் அவர் இன்னும் மென்மேலும் அந்த கோயில் அவர்களோட எல்லாம் இருக்கின்றது இருக்கு நிச்சயமாக அவர்கள் கண்டு நடத்துவார்கள் என்பது ஆதவன் போன்றவர்களை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷமா இருக்கு என்ன எல்லாத்தையும் ஆனால் இன்னும் அவ்வளோ என்ன ஒரே ஒரு கவலை என்றால் அந்த கோயிலுக்கு வரைக்கும் வருபவர்களுக்கு தெரிவதில்லை காப்பாக் லிமிட்டட் தான் அப்போ அவர்கள் வந்து சண்டை பிடிக்கின்றார்கள் காரை உள்ளுக்க விடணும் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது கார் உலக காப்பான் உள்ளுக்க விடலாம் உலக கார் வழியாக போகணுமென்றது இருக்குது ஏன்னா இங்கே எல்லாம் தொண்டர்கள் அடிப்படையில் என்னென்னா அந்த கார் வாகன தரிப்பிடங்களை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கார்கள் வந்து அவர்களோடு நீங்கள் சண்டை பிடிப்பதில் எந்தவித பிரயோசனமும் இல்லை ஏனென்றால் இடம் இருந்தால் கட்டாயம் உங்களை உள்ளுக்க விடுவார்கள் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது அதுதான் அந்த இங்கே ஒரு பிரச்சனை ஒரு ரூலை தான் இன்னும் ஒன்று அவர்கள் யோசிக்க வேண்டும் என்னென்னா இந்த ரோட் வந்து ஆர்எம்எஸ்க்குரிய ரோட் மற்றது நாங்கள் இந்த கோயிலுக்கு முன்னால் இருக்கிற பஸ் லேன் 24 மணித்தாலும் நீங்கள் காரணம் கொண்டும் பிளாக் பண்ண இல்லாது அதால் அதுக்குரிய இதை செய்ய வேண்டும்ன்றதை எங்கள்கிட்ட இது பார்த்து செய்ய வேண்டும் ஒரு ரிக்வெஸ்டாக இருக்குது அதாவது ஒரு வேண்டுகோளாக இருக்கு என்ன வேண்டுகோளாக இருக்கு நன்றி ஐயா நன்றி நன்றி வணக்கம். நீங்கள் வடிவா எல்லாரும் சேர்ந்து நல்ல வடிவா மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் பப்பு அவர்கள் மற்றது ஆதவன் சொன்னது எல்லாத்த கருத்தையும் கேட்டிருப்பீங்கள் உண்மையாக ஒரு நல்ல பல விஷயத்தை அவைகள் மக்களுக்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் செட்டி முருகன் ஆலயத்திலிருந்து இத்துடன் விடைபெற்றுக் கொள்கிறோம் கிட்டத்தட்ட 30 நிமிடத்துக்கு மேலாக ஏதாவது சொல்லியிருக்கீங்களா ஆதவன் இல்லை நன்றி ஆதவன் நன்றி பப்பு நன்றி ஐயா ஆமாம் உறவுகளே இத்துடன் நாங்கள் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் பாருங்க இன்னும் இப்போ நேரம் சரியா வந்து 11 காலாச்சு 11 காலாச்சு நான் இன்னும் இங்கே ஆக்கள் கனவு எப்படி வணக்கம் எப்படி 11 காலாய் போச்சு இன்னும் சென்னம் நிற்கிறோம் ஓகே நான் இத்தோட முடிச்சு கொள்கிறேன் என்னையும் ஒரு காட்டிட்டு சரி உறவுகளே மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம் பாருங்க நல்ல வடிவாக இருக்கு டெம்பிள் அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்வது என்றென்றும் உங்கள் அன்பின் திருநாக்கரசு ஸ்ரீதரன் இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக இந்த கோயிலை பற்றி கன விஷயத்தை சொல்லியிருந்தவை அதை நீங்கள் மெட்டாக்களுக்கும் எடுத்து சென்றதால குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் எடுத்து சென்றதால எதிர்காலத்தில் பல நல்ல நன்மைகள் ஏற்பட இடம் இருக்கு என்று சொல்லி உங்கள்கிட்ட இருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் அன்பு வணக்கங்கள்